இந்தியா விசஸ் நியூசிலாந்து 4வது T20 பற்றி பார்ப்போம். வழக்கம் போல் டாஸை வின் பண்ணி ஸ்கை நாங்கள் பவுலிங் பசிக்கிறோன்னு சொல்ல நியூசிலாந்துக்காரங்க என்ன கோவத்தில் தானேன்னு தெரியல 3 மேட்ச் விட்ட கோவத்தை இந்த மேட்ச்சில் இறக்கும்னு சொல்லிட்டு பிடிச்சி சாதறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்ஃபாட்டுமே டெவன் காவனுமே ஸ்டார்டிங்லேருந்தே போட்டு அடி நடித்து 100 ரன்னுக்கு தான் ஃபஸ்ட்டு விக்கெட்டே போச்சு. யார் வந்தாலும் சரி எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பிடிச்சி சாதறக்க ஆரம்பித்தாங்க. பும்ரா மட்டும் அடி வாங்கி பார்த்தா கடைசியில் டேரி மிச்சல் பும்ராவையும் போட்டு சாத்தினாப்புல அங்கேயும் இங்கேயும் அடித்து ஒரு 216 ரன் இலக்காக இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இந்தியாவில் ஓப்பனிங் ரன்னையுமே அபிஷேக் சர்மா தோக்குறங்காட்டி இன்றைக்கி முடிஞ்சிடன்னு நினைக்கும் போது ஆமாம் முடிஞ்சுது. அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டார். பின்னாடியே சூரியகுமார் யாதவும் அவுட் ஆகிட்டு கிளம்பி போயிட்டார். சஞ்சு சாம்சன் கிடைக்கிற வாய்ப்பு பூரா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணால் தான் உள்ளே இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் ஃபெயிலியர் ஆகிட்டார். சிவம் தூபே ரிங்கு சிங்கை தவிர யாரும் இல்லை. அதுவும் சிவம் தூபே 3rd fastest T20 50 இந்த ஹிஸ்ட்ரி. அடித்தவருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல. எதிர்பாராமல் ரன் அவுட் ஆகிட்டார். இந்தியா இந்த மேட்ச்சை தோத்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.